ஏற்றுமதி தொழிலில் இன்றைக்கி பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. சரியான திட்டமிடல் இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக மாதம் ஒரு 1,00,000 ரூபாய இந்த ஏற்றுமதி தொழில் மூலிமா நாம் லாபமாக ஈட்ட முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போகிறோம். இதில் லாப சதவீதம், முதலீடு, என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம், மாதம் எவ்வளவு ஷிப்மெண்ட் பண்ணணும், அந்த ஷிப்மெண்ட்டை அதிகரிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லாப சதவீதத்தை பார்க்கலாம். பொதுவாக ஏற்றுமதியில் 10லேருந்து 20% லாபம் இருக்கும். நான் ஒரு 15% லாபம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 10க்கு கீழே லாப சதவீதம் இருக்கக்கூடிய பொருட்களும் இருக்குது. 20க்கு மேலே லாப சதவீதம் இருக்கக்கூடிய பொருட்களும் இருக்குது. ஸோ நம்ம 15ன்னு இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 15% லாபம், அதில் ஒரு ரூ. 1,00,000 நமக்கு லாபம் வரணும் அப்படின்னா ரூ. 7,00,000 முதலீடு தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ஒரு ரூ. 5,00,000 முதலீட்டில் ஒரு 20% லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஒரு ரூ. 1,00,000 கிடைக்கும். அதே மாதிரி 10,00,000த்தில் ஒரு 10% லாபம் அப்படின்னா ஒரு 1,00,000 கிடைக்கும். இதான் ரஃப் கால்குலேஷன். இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த ஷிப்மெண்ட் அப்படின்றது மாதம் மாதம் நம்ம ரூ. 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஷிப்மெண்ட் மாதம் போயாகணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு ரூ. 1,00,000 மாதம் கிடைக்கும். ஸோ மாதம் ஷிப்மெண்ட் போகணும் அப்படின்னா மாதம் அந்த பொருள் காலியாகணும். திருப்பி அவர் நம்மகிட்ட வாங்கணும். அதுக்கு ஏற்ற பொருள் என்ன? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நாம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டே இருப்போம். மாதம் வாங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மாதம் ஆர்டர் கிடைக்கும். மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹெவி காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனை தாண்டி பையர் நம்மகிட்ட பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் சரியான தரம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மஞ்சள் ஏற்றுமதி பண்ணுறோன்னு வைங்க. அதில் குர்குமின் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா மற்ற எல்லாரையும் விட நம்மளை பையர் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதிகம். தரமான மிளகு பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏலக்காய்க்கு பெரிய டிமாண்ட். ஏலக்காய் தேடி நிறைய பேர் இங்கே வராங்க. ஏன்னா கௌதமாலாவில் மிகப்பெரிய மழை. அதனால் அவங்க கல்டிவேட் பழைய மாதிரி பண்ண முடியல. ஸோ அதனால் இந்திய ஏலக்காய்க்கு இப்போ டிமாண்டு கூடிகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சு அதே நேரத்தில் குவாலிட்டியை பக்காவாக வச்சுட்டு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா பையர் திரும்ப நம்மகிட்ட தான் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் டிசைட் பண்ண அந்த லாபம் நம்மளோட முதலீடுக்கு ஏற்ற மாதிரி மாதம் ஆர்டர் வர்ற மாதிரி பிளான் பண்ணணும். சப்போஸ் அப்படி வரல, நான் ஒரு 20% ப்ராஃபிட்டில் ஒரு 5,00,000 முதலீட்டில் பிஸ்னஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் பையர் 20% லாபம் தராரு. ஆனால் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 தான் இருக்குது அப்படின்னா நாம் அதே மாதிரி இன்னொரு பையரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்போது 2 பையரை நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரூ. 1,00,000 டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி சில பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 months ஒன்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ரூ. 5,00,000 முதலீட்டில் 20% லாபம் போகும். ஆனால் 2 மாதம் ஒருக்க தான் போகும். அப்படிங்கும்போது நாம் ஆல்டர்னேட்டாக இன்னொரு பையரையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வரோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த நாட்டிலேயும் வேற ஒருத்தர் பார்க்கலாம், அல்லது வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய வேறொரு பையரை நாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதன் மூலயமா இந்த 1,00,000 அப்படின்றத நாம் ரீச் பண்ண முடியும். இதே மாதிரி தேங்காயிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இப்போ காயர் அப்படின்னு வைங்களேன். இந்த காயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் குவான்டிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக மாதம் ஒரு ஷிப்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்த்த இந்த ரூ. 1,00,000 தாண்டியே மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நாட்டு சர்க்கரைக்கு உலக நாடுகளில் ஒரு டிமாண்ட் இப்போ வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து அதை பல நாடுகளில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதம் ஒரு 2-3 ஷிப்மெண்ட் அனுப்பிச்சா தான் நம்ம 1,00,000 அப்படின்ற அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி சணல் பைகள், அதுக்கடுத்து காட்டன் பேக்ஸு, இந்த மாதிரி பொருட்களுக்கு டிமாண்ட் இப்போ அதிகமாக இருக்குது. குறிப்பாக 2026ல் இந்த டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது குறைச்சது ஒரு 4 இல்லை 5 பையர் இருந்தால் தான், இல்லை 4 இல்லை 5 ஆர்டர் ஒரு மாதத்துக்கு இருந்தால் தான் நாம் அந்த 1,00,000 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் லாப சதவீதம் அதிகம். அதே மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டோம்னா லாப சதவீதம் அதிகம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 1 இல்லை 2 ஆர்டர்லேயே ஒரு மாதத்தில் நாம் 1,00,000 அப்படின்றத ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள், நம்மளோட முதலீடு, நம்மளோட லாப சதவீதம், அதை வச்சு நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். சில நேரங்களில் நாம்
மாதத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஷிப்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகும்போது அதுக்காக நாம் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஒரு ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் கொஞ்சம் சீரியஸாக எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா இன்னொரு பையரை கண்டுபிடிச்சி இன்னொரு ஆர்டரு நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 லேக் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த ரூ. 1,00,000 லாபம் ஈட்டுறதுக்கு உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.